ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா த லேண்ட் ஆஃப் பிரதர்ஸ். இந்த திரைப்படம் வெளிநாடு 2024. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரான் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டேரக்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ரஹா ஹாமர்த் ஃபாசில் அண்ட் அலிரேசா லெசாமி. இந்த திரைப்படத்தில் 3 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்குது. அந்த 3 முக்கிய கதாபாத்திரம் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முகமது ஒசைனி முகமதா பண்ணியிருக்காரு, அமிஸ் ஜஃபாரி லைலாவா பண்ணியிருக்காங்க, அப்புறம் பஷீர் நிக்ஸாத் கோசமா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, இந்த லேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. பேசிக்கலி லேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈரான் பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா ஆப்கானில் இருந்து நிறைய பேர் ஈரானுக்குள்ளே குடிபெயர ஆரம்பித்தாங்க. இது ஆரம்ப காலத்துலேருந்தே அது உண்டுங்க. என்னென்னா ஈரானை தாலிபான் டார்கெட் பண்ண டைமில் இருந்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர ஆரம்பித்து சில பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, சில பேர் ஈரான், சில பேர் வெளிநாடுக்கு போக ஆரம்பித்தாங்க. பட் ஈரானுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 50 லட்சம் பேர் கிட்டையாவது அந்த ஈரான் உள்ள ஆப்கானில் ரெஃப்யூஜிஸ் அகதிகளாக உள்ளே வர ஆரம்பித்தாங்க. இது காலங்காலமாக இருக்குது. மிக முக்கியமாக 2001 அந்த ட்வின் டவர் இடிப்புக்கு அப்புறம் தாலிபானை எரடிகேட் பண்ண அமெரிக்கா வந்த அப்புறமா இது நிறையவே எவால்வ் ஆச்சுவீங்க. இப்போது இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஈரானில் வாழ்கிற ஒரு ஆப்கான் ஃபேமிலியை பற்றி தான் அந்த படம் பேசுது. அந்த ஆப்கான் ஃபேமிலியில் 3 தலைமுறைகளாக பிரித்து இந்த படம் கதை 10 வருடங்களாக பிரித்து அந்த கதையை சொல்லப்படுது. முதல்ல பார்த்திங்கன்னா முகமது பற்றி சொல்லணும்னா முகமது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. 2001 அந்த கலம் நடக்குது. ஸ்டூடெண்ட்டாக இருக்காப்பில். பட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவன் ஒரு ஆப்கானியாக இருக்கிறதுனால அவன்கிட்ட ஐடி கார்டு இருந்தாலும் போலீஸ் அவனை எந்த மாதிரி விஷயத்தில் ட்ரீட் பண்ணுது. அதாவது அங்கே என்ன ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு போலீஸ் ரொம்ப அதிகாரத்தில் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஆப்கானி ஸ்டூடெண்ட்ஸையும் ஆப்கானியாக இருக்கவங்க ஆப்கானிஸ்தான் ரெஃப்யூஜியாக இருக்கவங்கள எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை முதல் இதில் சொல்லப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லைலாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுமே ஒரு ரெஃப்யூஜி தான். அவங்க இந்த களம் 2010 நடக்குது. இப்போ என்னென்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கணவர் மூலியமாக ஒரு பிரச்சனை வருது. இவங்களும் அவங்க கணவரும் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒரு ஒரு மெய்டாக இருக்காங்க. அவருமே ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரோட கணவர் அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது. அதை சொல்லாமல் எப்படியா லைலா அந்த இடத்துல தாக்கு பிடிக்கணும். தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, அது அந்த ஃபேமிலிஸ் எப்படி அதை பார்த்தாங்க, ஈரான் ஃபேமிலிஸ், அது ஒரு பாயிண்ட். மூணாவது கொசம் பொறுத்த வரைக்கும் இது நடக்குது 2021. அங்கே என்னாவது சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட மகன் ஒரு பாயிண்டில் சிரியாவுக்கு போகிறதா போயிட்டு இறந்துபட்டதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அவன் சிரியாவில் இல்லையா, அவன் டர்க்கியில் தானே இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை வேறு அப்படின்னு தெரியப்படுத்தும் போது அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு ஈரான் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுறதுக்கான முடிவு கொடுக்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி ஆப்கான் ரெஃப்யூஜியாக வந்தவங்க போரில் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிக்காக போராடினாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கவும் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இதை அவங்க மனைவி கிட்ட எப்படி சொன்னார், அந்த இடத்துல அதை எப்படி டேக்கிள் பண்ணார் அப்படின்றது இந்த காலமாக பார்க்கப்படுது. ஆக இந்த 3 பேரை வச்சு இந்த 3 விஷயங்களை 3 காலகட்டங்களில் சொல்லப்படுது. வாட் த பியூட்டி லைஸ் இஸ் இந்த 3 பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களை கனெக்ட் ஆனவர் தான் இந்த பியூட்டி. அண்ட் த அதர் திங் இஸ் ரொம்ப வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக எப்படி ஈரான் கவர்மெண்ட் இவங்களெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது என்பதை ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே அது ஒரு வலி என்பதும் கடத்தப்படணும். அதே சமயம் எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மெலோட்ராமாவும் போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க டேரக்டர்ஸ். ஸோ படத்தில் எந்த இடத்துலையும் மெலோட்ராமா கொண்டு வராமல் அந்த வழியாகவே ஒரு ட்ராமாவில் கடத்தியிருக்காங்க பாருங்கள். ஃபென்டாஸ்டிக். ஏன்னா இந்த ஒரு விஷயம்தான் இந்த படத்தின் ஆகப்பெரும் பலமாக நான் பார்க்குறேன். நான் இந்த அளவுக்கு இந்த படம் முடியும் போது உங்களுக்கு உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள ஒரு மனம் ரீதியாக ஒரு என்னடா இது அப்படின்ற உணர்வு ஏற்படுத்துறதுக்கு அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் தான், அந்த நரேஷன் ஸ்டைல் தான். பிகாஸ் அவங்க மெலோட்ராமாவை தூக்கிட்டு முழுக்க ட்ராமாவில் அதை கொண்டு வந்தது தான் ரொம்ப பெரிய பலம். அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நிறைய மெலோட்ராமாக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை எல்லாம் தொடாமல் கனகச்சிதமாக ஃபிலிம் லாங்குவேஜ் சொல்லிடுற விஷயங்கள்லாம் கிளாஸுங்க. சில ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும். இந்த லைலாவோட அந்த சாப்டர் ஓப்பன் ஆகும்போது கீழே எல்லாமே சிரிச்சிட்டு இருப்பாங்க, மேலே லைலா மட்டும் சோகமாக இருக்கிற மாதிரி ஷார்ட். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஷார்ட். இட் வாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். அதை உணர்த்தின விதமெல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபிலிம் லாங்குவேஜில் நரேட் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய மியூசிக். நிஜமாகவே இந்த படத்துக்கு இசை இல்லாமல் இந்த கதையை நகர்த்திருக்கலாம். பட் ஆனால் அந்த இசை வர இடம் எல்லாமே ரொம்ப மினிமல் தான்.
ஆனால் அந்த மினிமலான இடத்துல இசை ஒரு விஷயம் பண்ணுது பாருங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணுது பாருங்கள், ஃபென்டாஸ்டிக். ரொம்ப முக்கியமாக மோர் தென் டிரான்ஸ்லேட் ரொம்ப பிடிச்சதுன்னா இசை ஒரு பங்கு அங்கே ஆடிட்டே இருக்குது ஒரு சீனில், அது தெரியாமல் ஆடியன்ஸை ஊக் பண்ணி கொண்டு போகிறது தான் இசைன்றதே அங்கே இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் இசை தான் அந்த சீனை வேறு ஒரு களத்துக்கு கொண்டு போகுது அப்படின்றது தெரியாமல் ஆடியன்ஸை ஊக் பண்ணுற ஒரு விஷயம். இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் திங். நிஜமாக மியூசிக் டைரக்டர் அந்த இடத்துல நிஜமாக பாராட்டியானு நான் சொல்லுவேங்க. இந்த படத்தில் நடித்தவங்க ரொம்ப கம்மி பேர் தான். அந்த 3 கேரக்டர்ஸ் பண்ணவங்க 3 பேருமே ரொம்ப அழகாக அந்த கேரக்டர்ஸை பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு எந்த குறையுமே எனக்கு தெரிலங்க. மிக முக்கியமாக படத்தின் டேரக்டர்ஸ் ரஹா அமித் ஃபசல் அண்ட் அலிரஸா கசாமியோட டெபுட். அந்த மாதிரி சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் டெபுட், ரொம்ப பவர்ஃபுல் டெபுட்டாக நான் பார்க்குறேன். ரொம்ப கனகச்சிதமாக ஒரு இன்ன வரைக்கும் இருக்கிற அந்த அகதி சூழலை, ஆப்கான் அகதி சூழலை கண் முன்னே ரொம்ப வலியோடு நகர்த்தியிருக்காங்க. நிச்சயமாகவே அந்த வகையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த டெபுட் மிக பவர்ஃபுல் டெபுட், மறுபடியும் சொல்கிறேன். இதை எனக்கு சொல்லிக்கிறேங்க அந்த ஐயம் இல்லைங்க. பட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஜஃபார் பனையோட ஒயிட் பலூன் ஞாபகம் வந்தது. ஒயிட் பலூன்லையுமே ஒரு 2 அண்ணன் தங்கச்சி அவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு மட்டுமே அதை காமிச்சிட்டு வருவாங்க. பட் ஆனால் அந்த மீன் வச்சு காமிச்சிட்டே வருவாங்க. நீங்கள் பியூட்டி வேர் லைசஸ் அந்த இடத்துமே ஒரு ஆப்கானை பற்றி ஒரு பாயிண்ட் வச்சுருப்பார். அது படத்தோட எண்டு ஷாட்டில் தான் வரும். அதுவே வந்து அது வேற ஒரு தளம். இப்போ அந்த எக்ஸ்டென்டிவாக இன்ன வரைக்கும் எப்படி இருக்குன்றதை கொண்டு போனதை தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் அந்த இடத்துல மீன் பண்ணுறேன்னா எனக்கு ஒயிட் பலூன் வந்துட்டு போனதை இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னால தான் சொல்கிறேன். பட் ஒயிட் பலூனுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் ஜாஃபர் பனகி அப்போயே அதை தொட்டிருக்காருன்றதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்காக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன். யா ஃபைன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் டேரக்டர் அவார்டு வின் பண்ணியிருக்குங்க. அதை தவிர்த்து அதே சன்ரைஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கிராண்ட் ஜூரி ப்ரைஸ்க்கும் நாமினேட்டாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த லேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவுடைய உள்ள ரீஜனல் சினிமாவுடைய உள்ள ஷார்ட் ஃபிலிமுடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.